நம்ம எல்லாரும் இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த காசி விஸ்வநாதர் கோயில் வரலாற்று பெருமையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? காசி என்னும் புண்ணிய நகரத்திற்கு இணையான திருத்தலம் நம் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில். காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள். ஆனால் தென்காசியில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி என்கிறது ஸ்தல புராணம். வடக்கே சென்று கங்கையில் நீராடி பெரும் முக்தியை தென்காசியில் உள்ள ஆற்றில் நீராடியே நம் காசி விஸ்வநாதர் அருளை பெற்றுவிடலாம். தென்பகுதியில் உள்ள கோயிலின் பெயரால் தான் இவ்வூர் தென்காசி என்று அழைக்கப்படுகிறது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்பது முதுமொழி. அதற்கேற்ப கோயிலை கட்டி கோபுரமும் கட்டி தென்காசி நகரையும் நிர்மாணித்து தென்காசியை கண்ட பாண்டியனாக விளங்குகிறார் நமது பராக்கிரம பாண்டியன். கோயில் மூலவரான காசி விஸ்வநாதரை ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு சன்னதியை அமைத்த நம் பழந்தமிழர்களின் கட்டிடக்கலையை என்னவென்று சொல்வது? ஒரே நேர்கோட்டில் எவ்வித தடுப்பும் இல்லாமல் இரு பக்கங்களிலிருந்து காற்று வீசும் வண்ணம் இக்கோயிலின் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பாகும். கோயிலுக்குள் நுழையும் பக்தர்களை வரவேற்பது போல காற்று வீசுவதும், வெளியில் செல்லும் போது காற்று இல்லாமலே காற்று சுழன்று வீசுவது போல உணர்வை ஏற்படுத்துவது தென்காசி கோயிலின் சிறப்பாகும். பொதிகை மலை தென்றலே அது குளிர்ச்சியுடன் தருவது நம் கோயில் வாயிலாகும். தென்காசியின் சிறப்பம்சங்கள்: இறைவன் காசி விஸ்வநாதர், இறைவி உலகம்மே, செண்பக மரமும் பலா மரமும் தல விருட்சங்கள். இத்தலம் கண்ணை கவரும் பல சிற்பங்களை கொண்டுள்ளது. இரட்டை சிற்பங்களான 2 வீரபத்திரர்கள், 2 தாண்டவ மூர்த்திகள், 2 தமிழ் அணகுகள், மன்மதன் ரதி வீதி என அழகிய சிற்பங்களை கொண்டு சிற்ப கலைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நம் தென்காசி திருக்கோயில். பல தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்ப கலைக்கும் சான்றாக விளங்கக்கூடிய நம் தென்காசி திருக்கோவிலின் குடமுழக்க பெருவிழா வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடைபெறும். இவ்விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் அழைப்பது உங்கள் CBSE பள்ளி தென்காசி.